வணக்கம். நான் தான் நாய் சேகர் பேசுகிறேன். ஜாக்கி சேகர் ஜெட்லி சேகர் பேசுகிறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் ஜுராசிக் பார்க் ட்ரெய்லர். வழக்கமாக நம்ம ஊரில் இது வழக்கமாக உலகத்திலே சிறந்த படம் ஒன்று இருக்குன்னா அது ஜுராசிக் பார்க் தான். ஆமாம், இது வந்து 20 ஆஸ்கார் வாங்கிச்சு, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, 20 ஆஸ்கார், 3 ஆஸ்கார் வாங்கிச்சு, 20 அவார்டு வாங்கிச்சு. அப்போ ஆஸ்கார் என்னது? ஓகே, டன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் சிஸ்டமும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தியேட்டரில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சவுண்டுக்குன்னு 4 ஸ்பீக்கர் வச்சுருப்பான். ஒரு நாள் இப்படி தான் என்னாச்சுன்னா, எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் தெருவில் ஒரு குழாய் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. சரி, என்ன தான் பண்ணுறாங்கடா பார்க்கலாம் அப்படின்னா, பொட்டாம்பாரு பாட்டு அப்படி சும்மா கிழிஞ்சது காது. அந்த சவுண்ட் சிஸ்டம் உலகத்தில் நான் எங்கேயுமே கேட்டதில்லை, அடித்து சொல்லுவேன். அந்த சவுண்ட் சிஸ்டம் இருந்த படம் இந்த ஜுராசிக் பார்க். இப்போ நான் எதுக்காக இதை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, அது பேர் என்ன, இந்த இந்த என்ன தேட்டரா பரங்கிமலை ஜோதியா? பரங்கிமலை ஜோதியில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது கார்னரில் 3வது சீட்டு பக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த சவுண்டு தெரியாது, இல்லைன்னா எங்கேயுமே எப்போவுமே கேட்காது. அப்படி ஒரு சவுண்ட் சிஸ்டம். அதுவும் சைக்கிளாக முனைகிறப்போ இது ஜுராசிக் பார்க் மாதிரி சொன்னால, நான் வேறு படத்தை பற்றி பேசியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்பீக்கர் சிஸ்டம் இந்தியாவிலே எங்கேயும் இருந்தது இல்லை, உலகத்திலே கூட எங்கே இருந்ததுன்னு சொல்லலாம். அது அப்போ தான் கொண்டு வந்தாங்க. எந்த படத்துக்கு? ஜுராசிக் பார்க். ஆக இந்த ஜுராசிக் பார்க் படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது 1992 பிறந்த பசங்க வந்து இப்போ வந்து இப்போ எப்படி இருப்பாங்க? இப்போ வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ 1992 பிறந்த பசங்க யாரும் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் ஜுராசிக் பார்க் படம் பார்க்க வாய்ப்பில்லை பசங்க 1992 பிறந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்கிறதுன்னு? அதுதான், அந்த கொசுவில் வந்து டிஎன்ஏ இருக்கும். கொசுவில் எப்படி டிஎன்ஏ இருக்கும்? டிஎன்ஏவே சிறுசு, கொசு ரொம்ப சிறுசு. இல்லை, கொசு சிறுசா டிஎன்ஏ சிறுசா? இல்லை, கொசுவில் டிஎன்ஏ இருக்குங்க, சரியா? அது அது வந்து எப்படின்னா, இந்த டிஸ்க்ளோசர் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது அதில் தான் இந்த டிஎன்ஏ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். வரும். ஆமாம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் வச்சுருப்பாங்க பாருங்க இந்த படத்தில். அப்படி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் என்னான்னு அது வந்து அனுபவிக்கணும். நீங்கள படத்தை பார்க்குறீங்க, பார்க்காதீங்களாங்கிறதால கேட்குறீங்களா? அதை அனுபவிங்கடா. படத்தை அனுபவிக்கணும், புரியுதா? அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மரம் சீன் வரும் பாருங்க. சீன் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த நேரத்து கொய்யாளம் அது ரஷ்யா படம்னா கொடுத்தேன். ஒரு சீன் கூட இல்லை. சரி, அந்த மர சீனை பற்றி பேசுவோம் நம்ம. இந்த மர சீன் எப்படி இருக்குன்னா, மரத்தில் வந்து ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. இல்லை, இது நான் வேறு ஏதோ பேச வந்தேன். கிராஃபிக்ஸ் பற்றி பேச வந்தேன். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து எப்படின்னா, அந்த கார் நிற்கும், மரம் நிற்கும், கார் நிற்கும், மரம் நிற்கும், கார் நிற்கும், மரம் நிற்கும், கார் நிற்கும், மரம் நிற்கும். இது ஃபுல்லாக கிராஃபிக்ஸ். நீங்கள் யாரும் நம்ப முடியுது அவங்களால? தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு டைனோசர் படம், ஐ மீன் இந்த ஜுராசிக் பார்க் ரிலீஸ் ஆகிறப்பையும் என்னன்னா, ஒரு டைனோசர் பொம்மை வச்சாங்களாம். இப்போ வந்து திருமண பக்கம்லாம் பொம்மையாக தான் இருக்காங்க அந்த மியூசியத்தில். இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்தையும் இப்போ தனி ஜுராசிக் பார்க்காக மாற்றிட்டாங்களாம். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா, இங்கே இதற்கு சென்னையில் கூட வாங்கிக்காங்களாம். அந்த ஜுராசிக் பார்க்கு வந்து சுவிட்சு போட்டால் சத்தம் பண்ணுமா? எப்படி? இப்படிலாம் கிடையாது, அது வந்து ஜுராசிக் பார்க் மாதிரி சத்தம் போடும், சரிங்களா? அப்புறம் அந்த இந்த படம் டைரக்டர் வந்து ரெண்டு படம் தானே, ரெண்டு படம் தான் எடுத்துக்காரு. ஆமாம், 2 படம் தான் எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே அவருக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ் சவுண்டு வந்து பேசிட்டோம்ல, இப்படிலாம் வரும் டிடிஎஸ் சவுண்டில். நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்புறம்
இப்போ உள்ள பசங்கள் வந்து அந்த 1992 பிறந்த பசங்கள் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து 3 விஷயம் வந்து கரெக்டாக இது பண்ணாங்க. ஒன்று வந்து பிக்சர் குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம வந்து கலைஞர் டிவியில் இருக்கிற அளவு கூட கலைஞர் கொடுத்த டிவியில் இருக்கிற அளவு கூட சில சமயம் பிலிப்ஸில் பேனாசானிக்கில் வந்து இந்த எல்சிடி டிவியில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கலைஞர் வண்ண தொலைக்காட்சியில் வர்ற அளவுக்கு கிளாரிட்டியோட அந்த படம் வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் சவுண்டு குவாலிட்டி வந்து எப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் சவுண்ட்லாம் இருக்குல்லங்க, அது அப்படியே பறக்கிறப்ப என்னன்னா அப்படி மேலே இங்கே 4 ஸ்பீக்கர் இங்கே 4 ஸ்பீக்கர் ஜிக்கு 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 ஜிக்கு. ஆனால் ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணால் அது ஷூட் பண்ணி கீழே விழுந்தா என்ன பண்ணுறது யோசிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து ஐமேக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியாது நினைக்கிறேன். ஐனா கண்ணு, மேக்ஸ்னால் ஜாஸ்தி கண்ணு பெருசாக வச்சு பார்க்குறீங்களா, அதான் தான் அதுக்கு வந்து ஐமேக்ஸ் வச்சுருப்பாரு. அப்புறம் வந்து 92 93 பான் பான் பசங்க இல்லை பான் பசங்க, பான் இல்லைங்க பான் பிஓஆர் பசங்க வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அவ்வளோதான்.